சொன்னார்கள், யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ, ருக்குஐ முழுமையாக்குகிறாரோ, சுஜூதை முழுமையாக்குகிறாரோ, அப்போது தொழுகை சொல்லும், எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று. தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும், என்னை எப்படி பாழாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாழாக்குவான் என்று. தொழுகை எப்படி போன் பேசிட்டே இருப்பாரு. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும் சொல்லி அல்லாஹ் அக்பர், சுஜூத், அப்புறம் தஷஹுத், அப்புறம் சலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போய் போன் எடுத்து பார்த்துரு. நம்முடைய தொழுகை எப்போ ருக்கு செஞ்சோம், எப்போ சுஜூத் செஞ்சோம், எப்போ சுப்ஹான ரப்பில் அலா, எப்போ சுப்ஹான ரப்பில் அதீம், எதுவும் தெரியாது. பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று, அதை குனியும் போது சுப்ஹான ரப்பில் அதீம், பணியும் போது சுப்ஹான ரப்பில் அலா, உட்காரும் போது ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்று நிதானமாக திக்கரை ஓதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை துஆ செய்யும், யா அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு, என்னை எப்படி பாதுகாத்தோம் அது போன்று. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது அவருக்கு வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வராது. وكان يوم القيامة مع فرعون وهامان وقارون وأبي بن خلف. அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபய் இப்னு கலஃபோடு இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ, ருக்குஐ முழுமையாக்குகிறாரோ, சுஜூதை முழுமையாக்குகிறாரோ, அப்போது தொழுகை சொல்லும், எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று. யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கடிக்கிறான். அவன் யார்? அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், தூதரால் சபிக்கப்பட்டவன்.